அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்பாக அடிதடியானது நிகழ்ந்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி, இந்த அடிதடிக்கான முக்கிய காரணம் என்ன, விவரங்கள்? வணக்கம். தற்போது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்று வந்திருந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோபி சட்டமன்ற உறுப்பினருமான KS செங்கோட்டையன் முன்னிலை தற்போது அதிமுகவினர் இரு பிரிவுகளாக பிரிந்து தற்போது அதிரடியில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக செங்கோட்டையனை பொறுத்தவரை கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக தன்னுடைய புகைப்படத்தை பதிவிடுவது, அதே சமயத்தில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பெயரை ஒரு மேடையில கூட அவர் தெரிவிக்காமலும், அதே சமயத்தில் கடந்த 20 தினங்களுக்கு முன்பு அந்தியூர் பகுதியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுகையில் இந்த அந்தியூர் தொகுதியில சொந்த கட்சியினரே துரோகம் செஞ்சுட்டாங்க, இதனால வரும் தேர்தலில் நம்ம எதிர்த்து நின்று இந்த தொகுதியை நம்ம வெற்றி பெறணும் அந்தியூர் தொகுதியை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போது இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்று இருக்கிற அந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அந்தியூர் தொகுதியில் உள்ள கிளைக்கழகம் மற்றும் நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் அழைப்பு தரல, நீங்க கோபிச்செட்டிப்பாளையம் நிர்வாகிகள் மட்டுமே வச்சு இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படி ஒரு பிரிவினர் குற்றம் சாட்டி தொடர்ந்து செங்கோட்டையன் பேசுவதற்கு முன்பே அவர்கள் அங்கிருந்து அவருக்கு எதிராக கோஷங்களை இட்டனர். அப்போது திடீரென எழுந்து பேசிய செங்கோட்டையன், சரி நீங்க முன்னேறி வாங்க, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு இளைஞரணி சார்ந்த நிர்வாகியை கூப்பிட்டு பேசியிருக்கிறார். அப்போ செங்கோட்டையனும் சரி, அதே சமயத்தில் அந்த இளைஞரணி நிர்வாகியும் சரி, இருவருமே அந்த மேடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அதனை பார்த்த செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் மேலே செங்கோட்டையனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த நிர்வாகியை தரத்திரவனை பிடித்து இழுத்து கீழே போட்டு அடித்ததாகவும், அதே சமயத்தில் கீழே இருந்த மற்றொரு பிரிவினர் எங்க தரப்பு ஆட்களை நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனை எதிர்த்து செங்கோட்டையன் கண்டிக்கிறோம் அப்படிங்கிற கோஷங்களை எழுப்பி அவருக்கு எதிராக அந்த சேர்களை எடுத்து வீசி அவருக்கு எதிரான அந்த ஆக்ரோஷத்தை தற்போது ஈடுபட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து செங்கோட்டையன் எப்படி எங்க தொகுதியை பத்தி பேசலாம், நாங்க வெற்றி பெற்று வச்சிருக்கோம், ஆனால் இவர் எங்களையே இந்த கட்சிக்காரங்க இல்ல, உங்கள்ட்ட என்ன உறுப்பினர் அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை அவர் புறந்தள்ளி வகையில் பேசுறாரு. இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்களும் இத்தனை ஆண்டுகளா கட்சியில தான் இருக்கிறோம், ஆனா செங்கோட்டையன் தற்போது இந்த ஒரு மாத காலமாக அவருக்கு எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா தற்போது இங்க இருக்கின்ற அடிமட்ட நிர்வாகிகள் வரைக்கும் அவர் தாழ்மையா தாழ்ந்தபடிதான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே தரமாட்டேங்கிறாரு. தான் ஒரு முன்னாள் ஆட்சியர் என்ற விதத்திலும் அதே சமயத்துல இந்த தொகுதியை ஏன் தொகுதி தான் அப்படிங்கிற ஒரு மாதிரியா அவர் பேசிட்டு வராரு. அதனால அவருடைய பேச்சும் அவருடைய நடவடிக்கையும் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் இதைதான் நடந்துட்டு இருக்குன்னு அப்படி குற்றம் சாட்டி தற்போது இரு பிரிவுகளாக பிரிந்த செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களும், அதே சமயத்துல அந்தியூர் தொகுதியை சார்ந்த கிளைக்கழக நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள் என சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் அந்த தனியார் திருமண மண்டபத்தில் இருக்கின்ற அந்த நாற்காலிகளை எடுத்து வீசி அவர்கள் அந்த சண்டையில ஈடுபட்டு இருக்கிறது. தொடர்ந்து செங்கோட்டையன் நீங்க அமைதியா இருங்க, நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி போது கூட அங்க இருக்கின்ற நிர்வாகிகள், நீங்க எங்களை பத்தி எதிர்த்து பேசிட்டீங்க, இனிமேல் எங்களுக்கு நீங்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வச்சு அவர்கள் தற்போது வரை அங்கு வாக்குவாதத்திலும் சண்டையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி.